ஏண்டா அது எல்லா இடத்துலயும் மன்னார் போஸ்டாவே இருக்கு. என் கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு அப்புறம் தானே அவன் கல்யாணம். தலைவனுக்கு கோயப்ப பாத்தியா மச்சான், கையை வர நட்டமா தூக்கிட்டு சீனா கூனா சண்முகம். இங்க பாருடா மச்சான், கம்பியை கூட விட்டு வைக்கலடா. மாப்பிள என்னடா பண்ணலாம்? என்னன்னாலும் பரவாயில்லடா, என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்லடா, எல்லா போஸ்ட் மேலே என் போஸ்ட் விட்டுங்கடா. இறங்க கரடி மாறலாம், இறங்க 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 சீக்கிரம். பாஸ் பசைய போஸ்டர்ல தரவங்க பாஸ், வரவங்க போறவங்க கண்ணத்துல எல்லாம் தரவாதீங்க. ஐயோ ஐயோ, என்னது என் முன்னாடிக்கு மன்னாருக்கு கல்யாணம் போஸ்ட் ஓடி இருக்கு. யோ என்ன சொல்ற? அட ஆமாயா, அவ என்னோட வைஃப் தான். நானும் அஞ்சலியும் 3 வருஷமா லவ் பண்ணோம். எங்க லவ் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அஞ்சலியை எம்எல்ஏ பையனுக்கு கட்டி வைக்க அவர் முடிவெடுத்துட்டாரு. அதனால தான் நான் உடனடியாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அப்பதான் மன்னார் வந்தான். ரெண்டு நாள் கழிச்சு என்னை கொண்டு போய் காட்டு பங்களால் அடைச்சி வச்சுட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது நாய்ங்க என்னை கடிச்சு கொதடிச்சு மயங்கி கிடந்த என்ன ஆட்டோ டிரைவர் கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார். கண்ணை முழிச்சு பார்த்தேன். அஞ்சலி நாஸ், அஞ்சலி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். திரும்பவும் சுயநினைவு வந்து பார்த்தப்ப டேப்லெட் போட்டுங்க, தண்ணி குடிச்சுங்க. கணேஷ், நீங்கள் உயிர் பறிச்சதே பெரிய விஷயம். ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலன்னா ரேபிஸ் அட்டாக் ஆகும். சேம் டைம் நாக்கை தொங்க போடுவீங்க, தண்ணியை கண்டா பயந்து ஓடுவீங்க. ஆஸ் எ சீஃப் டாக்டராக என்னோட அட்வைஸ். அதனால் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது ஏற்பட்டுச்சு. கணேஷ், அஞ்சலி உங்கள் ஃப்ரெண்டு மன்னார் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் கரடி பார்க்க போங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம் செலவுக்கு வச்சுங்க. தேங்க்யூ டாக்டர், டேக் கேர். அட பாவி, பானை திரண்ட நேரத்தில் வெண்ணையை உடைச்சிட்டேடா. அது இல்லை பாஸ், வெண்ணெய் திரண்ட நேரத்தில் பானையை உடைச்சிட்டான். டேய் பதட்டத்தில் பாடுதுடா. பாடுது இல்லை பாஸ், பதறுது. டேய் ஏதோ ஒன்று விடுங்கடா, இந்த விஷயத்தை நீ வேற யார்ட்டையும் சொல்லலை. பாஸ் இப்போ தானே பாஸ் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினேன். இப்போ தானே பாஸ் நான் போஸ்டரே பார்த்தேன். சரி, நாளைக்கு காலையில் வரைக்கும் பொறுமையாரு. உன்னை அஞ்சலி நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். டேய் சடையா, இவனை கொஞ்சம் பார்த்துக்கோடா. டேய் நீங்கள் வாங்கடா. சரி ஏங்க கொஞ்சம் வேகமா போங்க. ஒன்றும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் நடக்காது. அண்ணே அண்ணே, என்ன வேலை தாயி, இந்நேரத்தில் வந்திருக்க? கல்யாணம் உடனே நடக்கணும். ஆமாம், கணிஜா 2 நாள் கல்யாணம் தானே? இல்லை, நாளைக்கே நடக்கணும். ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? உன் பொண்ணு என் பையன் மேலே ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒட்டுக்கல. உன் மேலே இருக்கிற பாசத்துக்கு கட்டுப்பட்டு தான் என் கல்யாணத்துக்கு ஒட்டுட்டு இருக்கா. மன்னார் இல்லாத போது இந்த கல்யாணம் நடக்கணும். மன்னார் வந்துட்டா உன் பொண்ணு மனசு மாற மாட்டா. என்ன நிச்சயம்? உன்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நாளைக்கு என்ன எப்படி முடியும்? நீ ஊன்னு சொல்லு, கோபி அவன் பசங்களும் பார்த்துப்பானுங்க. எவ்வளவோ நடந்துருச்சு. 2 நாளைக்கு அப்புறம் நடக்க வேண்டிய கல்யாணம் 2 நாளைக்கு முன்னாலேயே நடக்குதுன்னா எனக்கு சந்தோஷம். நடக்கட்டும் நடக்கட்டும். யோ, இங்க என்ன பண்ற? கல்யாணத்துக்கு வரவு போறவங்க எல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்காமா. கல்யாணத்துக்கு வரவு போறவங்க உனக்கு காசு கொடுக்குறானா? இல்ல, நான் தானே உனக்கு காசு கொடுக்குறேன். வாயா வந்து என்ன படம் எடு. வாயா வரமா, கொஞ்சம் சரிங்க. ஏ கோபி, அம்மாடா கூச்ச விடாம இருடா. டே தம்பி, அம்மாடா கூச்ச விடாம எடுக்க எடுக்க எடுக்க. நித்யா, நான் அம்மாடா, நீ புஷர பா பா. இப்ப எடியா.
என்னாச்சுப்பா? டீசல் இல்ல. என்னப்பா சொல்ற? நானும் திருச்சியில கிளம்புனதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் டீசல் இல்லை டீசல் இல்லைன்னு. யாராவது காதில் வாங்கி போட்டீங்களா? ஏன்பா கரடி பாரு 3 கிலோமீட்டர் தான்ப்பா. எப்படியாவது அடிச்சு ஓட்டப்பா. இது என்ன மாட்டு வண்டியா அடிச்சு ஓட்டுறதுக்கு? ஏய் என்னடா வேணும் உனக்கு? பின்ன என்ன பாஸ், அஞ்சலி என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. டேய் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியா இரு. ஓவரா பேசுனேன் உன்னை அஞ்சலி நான் சேர்த்து வைக்க மாட்டேன். டேய் இவனை முதல்ல கட்டி போடுங்கடா. அட சும்மா இருங்க பாஸ். உன்னை கட்டி போறதே ஒரு கண்டினியூட்டியா வச்சிருக்கீங்க. ஐயோ லாரி ரிவேஸ்ல வருது. பேட்டி கல்லெல்லாம் விட்டு அடிச்சேன். நானாவது கல்ல தூக்கி எறிஞ்சேன். நீங்க அவனை மலையாளத்துல அசிங்கமா திட்டுறீங்க. அவன் மலையாளத்துல இருந்த டிரைவர் போல் இருக்கீங்க. இப்போ என்னங்க பண்றது? நானாயிட்டு ஒன்றும் செய்யல. எல்லாம் இந்த பாரியா தான். ஐயோ அன்னைக்கு சைக்கிளா படம் பார்த்துட்டு இன்னைக்கு தான் வர்றியா? அட போனேன். என் வாழ்க்கையில வில்லியா அந்த சைக்கிளா தானே. அன்னைக்கு மட்டும் நான் சைக்கிளா படம் பார்க்க போகாம இருந்திருந்தேன் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா நீ எங்க போயிட்டு வர? கோபிக்கு மல்லியாவுக்கு கல்யாணம் இல்ல? ஆமா 2 நாள் கழிச்சு. இல்லம்மா இப்ப நடந்துகிட்டு இருக்குமா. என்ன சொல்ற? ஆமாடா நீ இருந்தா அந்த கல்யாணம் நடக்காதா? நீ வரதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நடத்தி பிடிக்கணுமா? ஐயோ அப்படி தாண்டா அவங்க சொல்றாங்க. ஐயோ வாடா போடா வண்டி என்ன? வாங்க வாங்க அடிங்க அடிங்க நல்லா அடிங்க. அப்புறம் இன்னும் 2 நாளையில அஞ்சலிக்கும் மன்னாருக்கும் தலைவர் ஏன் தலைமையில இங்கதான் கல்யாணம். அப்போ நீங்க 3 பேர் வந்து இதே மாதிரி தான் பன்னீர் அடிக்கணும். தலைவரே ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நீங்க எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? உங்க கல்யாணத்துக்கும் நாங்க வந்துதான் இப்படி பன்னீர் தெளிப்போம். டேய் கல்யாணம் மொய் கிடக்க நீங்க தாண்டா வசூலிக்கணும். உங்களையும் நம்ம தலைவரே என்னடா என்ன மாதிரி நீ தொப்பி வச்சிருக்க? தலைவரே நான் தான் கல்யாணம் மாப்பிள்ள. ஆமால அவன் எதுக்கு பதட்டமா மன்னார் வருவான். அவன் எதுக்கு வருவான்? இந்த கல்யாணத்தை நிறுத்த வருவான். அவன் எதுக்குடா நிறுத்த வருவான்? எனக்கும் அஞ்சலிக்கும் காதலும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல கல்யாணமும் இல்லன்னுவான். அவன் எதுக்குடா அப்படி எல்லாம் சொல்லுவான்? சொல்லுவான் தலைவரே. போடா கிறுக்கு போடா நான் பாத்துக்கிறேன் போ. என்ன இவன் புது குண்டை தூக்கி போட்டு போறான்? எப்படி இன்னைக்கு உனக்கு பஞ்சாயத்து தான் போ. அப்ப தயவண்டா அவன். அடுத்து நம்ம தான் மறுபடியும் வேண்டாம் அவன். என்னடா பண்ணாரு? எதுக்கு இந்த ஓட்டம்? கல்யாணத்தை நிறுத்தணும். டேய் நீ ஓடுற ஓட்டத்தை பார்த்தா கல்யாணத்தை இல்ல சாந்தி முகூர்த்தத்தை கூட நிறுத்த முடியாது. இரு நான் போய் நிறுத்துறேன். தலைவரே வேண்டாம் அவன். என்னடா கால் ஊர்கோலம் வருது? தலைவரே கல்யாணத்தை நிறுத்துங்க தலைவரே. என்னடா கால் கண்டினியூவா பேசுது? டேய் முத்துராஜ் என்னடா மேஜிக் பண்ற? தலைவரே கல்யாணத்தை நிறுத்துங்க தலைவரே. ஏன்டா? மன்னார் தான் நிறுத்த சொன்னா. எதுக்குடா? ஐயா அத சொல்லலையே அவன். இரு போய் கேட்டு வரேன். என்ன பண்ற? என்னடா சொன்ன? ஏடா எவ்வளவு பார்த்தாலும் கல்யாணத்தடி பாட்டு அவசரமா பேசுறீங்களே. பைத்தியம் முடிச்சு போச்சு உங்களுக்கு. சொல்ற கேளுங்க தலைவரா. எனக்கு அஞ்சலிக்கும் காதலும் இல்ல கத்திரிக்காய் இல்ல கல்யாணமும் இல்ல. கோபி சொன்னதை இவன் சொல்றான். அது உண்மை. எது உண்மை? இங்க பாரு 3 நாளைக்கு முன்னால உனக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் சொன்னேன். நீ பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தேன். ஐயோ வாக்குறுதி கொடுத்தேன்னு சொல்றியா? நான் இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தேன். சரியான முட்டாள்தனமே நீ. அதனால தான் இவங்க கூட ஒண்ணு மதிக்க மாட்டேங்கிறாங்க. தலைவரே அஞ்சலி கணேசா டேய் என்னடா நீ கட்டிக்கிட்டு வந்த பொண்ணு அவன் கட்டி பிடிச்சு நிக்கிறான். விட மாட்டேன். கொஞ்ச நேரம் இருங்க தலைவரா. ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிட்டு. ஐயோ கலாச்சாரம் சீர்கேடு. நான் விட மாட்டேன். டேய் புடா. இருங்க தலைவரா. தலைவரே எனக்கும் மன்னாருக்கும் காதலும் இல்ல கத்திரிக்காவும் இல்ல கல்யாணமும் இல்ல. அட என்ன மணி அவங்க பேசுற மாதிரியே பேசுறேன். அஞ்சலி இவர்தான் தலைவரா? வணக்கம் தலைவரே. அதாவது தலைவரே நம்ம மன்னாருக்கும் அஞ்சலிக்கும் காதலும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல கல்யாணமும் இல்ல ஒரு கர்மாந்தரம் இல்ல. சரியா சொன்னீங்க தலைவரே. கலங்குதுடா. யாரும் கலங்க வேண்டாம். நடந்த எல்லா உண்மைகளையும் நான் சொல்றேன்.
எடுத்துடுவோம் பிச்சு. போஸ்ட் ஓட்டும் போதே அந்த தம்பி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கான். நீ நல்லவன நான் என்ன செஞ்சிருக்கணும்? வந்து எங்க கிட்ட உண்மையை சொல்லி மல்லிகாவுக்கும் மன்னாருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீயா ஒரு நாடகம் ஆடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்க. ஏண்டா விருப்பப்படாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியாடா? சொல்றா, பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி உன்னால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமாடா? உங்க ஆத்தால கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டேனடா. எங்க இருக்காங்க? எங்க இருக்கா? எங்க இருக்கா? ஏய் மன்னாரே, பயப்படாதடா. போ போய் சந்தோஷமா தாலி கட்டா. போய் தாலி கட்டா. தலைவரே, பட்டு வேட்டி பட்டு சட்டை இல்லையே தலைவரே. பட்டு வேஷ்டியா? மல்லிகாதான் பட்டு, நீ தான் வேஷ்டி. போய் கட்டிக்கடா. போடா. என்னாச்சு? என்னாச்சு? மல்லிகா அக்கா உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்னது? நிறைய எழுதி இருக்கு, நீயே படிமா. அன்புள்ள அப்பாவுக்கு மன்னார் மாமா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இந்த தடவை சாகிறது உறுதி உறுதி. அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு மகளா பிறப்பேன். அப்பாவுக்கு ஆசை முத்தாங்க. மல்லிகா மன்னாரு. மல்லிகா பாலு. காட்டுப்பேட அறிவாட்டவனே, பேடா நடந்து வச்சு ஏன்டா இருக்குறீங்க? வாங்கடா, எல்லாம் கடந்து அடி போவோம். காளியாயி 2 வாளி தண்ணி அரைச்சி ஊத்தாயா, அப்பதான் மருமக்க பாரு கஞ்சி ஊத்துவாளுங்க. அம்மா, உனக்கு வேற வேலை கிடையவே கிடையாதா? ஊர்ல எத்தனை பேர் இருக்காளுங்க, அவங்கள்ட்ட எல்லாம் போய் தண்ணி அரைச்சு கொடுன்னு கேட்க வேண்டியதானே? எப்ப பாரு எங்கிட்டே வந்து கேட்பேன். இதோ பாரு, இன்னைக்கு உனக்கு தண்ணி அரைச்சு கொடுத்துட்டாவது நான் சாவறது உறுதி. என் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. ஆத்தா மல்லிகா, யாரும் சாக கூடாது. மல்லிகா, மல்லிகா. ஆத்தா மல்லிகா, நீ சாக கூடாதுடா. நீ சாக கூடாது. ஏன் பிள்ளை மன்னாரு, இவங்க கூட நீ சேர்ந்து வாழணும்டா. எப்படி? அது அப்படித்தான். ஏற்கனவே சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. காட்டு பயலுங்க, கேன பயலுங்க, எதுக்குடா சிரிக்கிறீங்க இப்படி? மல்லிகாவையும் மன்னாரையும் கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ